நீங்கள் மிகச்சிறந்த அறிவாளியாக இருக்கலாம், மேதா விலாசத்தோட நீங்கள் இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண அறிவுடையவர்களாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராகவும் இருக்கலாம், ஒரு சராசரி வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சாதாரண மனிதராகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் வலி அப்படின்றது பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாதது. ஆனால் துன்பம் அப்படின்றது அது ஒரு ஆப்ஷனல் தான். அது நம்ம தேர்வு செய்யக்கூடிய விஷயம்தான். வலி வாழ்க்கையில் வரக்கூடிய இழப்பு, தோல்வி, நிராகரிப்பு, காயம், அழுத்தம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரதான் செய்யும். அதை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. ஆனால் துன்பம் அதை மீண்டும் மீண்டும் பிடித்து வைத்து கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிறோமா, இல்லை அதை கடந்து செல்கிறோமா அப்படின்றத பொறுத்து தான் அந்த துன்பம். அது ஒரு ஆப்ஷனல் தான். ஒரு அம்பு நம்ம மேலே எய்து வருது அப்படின்னா அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மேலும் மேலும் பல அம்புகள் வரும்போது அதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணோம் இல்லையா? வலி என்பது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. ஆனால் துன்பம் நமக்கான ஒரு தேர்வு. இதெல்லாம் எப்போ நமக்கு புரியும்? நமக்குள்ளார இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு இருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக புரிய வரும். வலி வந்தால் அது இயல்பு. ஆனால் அந்த வலியை மனதிலேயே நம்ம சிறைபிடித்து வைத்துக்கிறோமா அப்படின்றது நம்மளுடைய தேர்வு. குறிப்பாக சொல்லணும்னா வலி தவிர்க்க முடியாதது, ஆனால் துன்பம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று.